பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமற் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஆழமான சத்தியங்களை அவர் தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஆணித்தரமாக சில சத்தியத்தை, உண்மையை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற சத்தியத்தையும், நீங்கள் என்ன விசுவாசித்து நான் போதிக்கிறவர்களை கை கொண்டாதான் நீங்கள் என்னுடைய சீஷராக இருப்பீர்கள் என்பதை குறித்தும் மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஆனால் அவங்க திரும்பியுமாய் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கோமே, நாங்கள் கட்டப்படவில்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஆதாமின் பிள்ளைகள் சாபத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையாக்க கண்டிப்பாக ஒருவர் வேணும். சாபத்திலிருந்து, மற்ற வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை தர ஒருவர் வேணும். அதுதான் கிறிஸ்து. இயேசுவே மெய்யானவர், இயேசுவே சத்தியமானவர். இந்த வேத பகுதியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? பாரசீகர்கள் அங்கே பார்க்குறோம், பரிசேயர்கள் அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு குறிப்பிடுறாரு. இயேசுவோட வாழ்க்கையில் பாவம் இல்லை. அவர் தைரியமாக சொல்கிறாரு, என்கிட்ட என்ன ஏதாவது நீங்கள் குற்றம் சாட்டக்கூடுமா? என்கிட்ட குறை கண்டுபிடிக்க உங்களால் முடியுமா? என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையே என்று அவர் எவ்வளோ ஒரு துணிச்சலோடு சொல்லுகிறார். நாம் அப்படி சொல்ல முடியுமா? மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மளை யாரும் பார்த்து ஒரு சின்ன விஷயத்துலையும் குற்றப்படுத்தி விடாதபடிக்கு, குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு நம்ம வாழணும்னா நம்ம மேலே முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் நம்ம பாவம் இல்லாமல் பாதுகாத்து கொள்வார், கிருபை தருவார். இந்த ஆபிரகாமின் சந்ததியர் பாவத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். அந்த பாவத்திலிருந்து விடுதலையை குறித்து அவங்க யோசிக்காம இயேசுவை கொலை செய்யறதுலேயே அவங்க நோக்கமாக இருக்கிறாங்க என்று பார்ப்போம். அப்போது இயேசு கிறிஸ்து ஆனால் அவர் தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படவும் பாவத்திலிருந்து மன்னிப்பை தரவும் அவருடைய வல்லமை நமக்காக அது ஆயத்தமாக இருக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறதற்கு, பாவத்திற்கு இனி அடிமைகளாயிராமல் பரிசுத்த தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்னை பார்த்து நீங்கள் பிசாசு பிடித்தவன் சொல்கிறீங்க, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல. இந்த ஒவ்வொரு செய்கையிலும் என் பிதாவை நான் கனம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செய்கைகள் நம் பிதாவை கனம் பண்ணுகிறதா இருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள் அது பிதாவை கனம் பண்ணுகிறதா இருக்கிறதா என்பதை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்தவித ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறோம்? நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறாங்க? நம்மளால் நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மால் போல்டாக சொல்ல முடியலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்தில் நம்ம தற்காலிகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜீவனாகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பற்றி பிடித்து கொண்டு இருள் நிறைந்த இந்த உலகத்தில் பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய்
வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, இயேசுவோட வாழ்க்கையில் அவமானம் வந்துச்சு. தேவையில்லாத பேர்கள், பிசாசுகளின் தலைவன் நீ, பிசாசு பிடித்தவன், இதை மாதிரி பேரெல்லாம் இயேசு கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து அவருடைய நோக்கெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறது, பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுறது. அது மாத்திரமில்ல, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் வைத்த திட்டத்தை நிறைவேற்றதனை அர்ப்பணித்தது போல நாமும் கூட நாம் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கப்பட்டு நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாய், கிறிஸ்துவில் கனி கொடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி அவர் அன்பின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் கொடுத்த சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த இளைப்பாறுதலுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் செய்கையினாலும் பேச்சினாலும் நடத்தினாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு சத்தியத்தினால ஜனங்களை தாங்குகிறவர்களாய் தேற்றுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. கர்த்தருடைய ஆளுகை எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் வேலையிடத்தில் செயல்படட்டும் ஆண்டவரே. துதியும் கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.